மக்களால் நிராகரிக்கப்பட்டது யார் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் ஊடகங்களை சந்திக்காத பிரதமர் மோடி திடீரென்று ஊடகங்கள் முன்னால் தோன்றி தனது திருவாயை திறந்திருக்கிறார். அவர் யதார்த்த உலகத்தில் இருக்கிறாரா அல்லது கற்பனை லோகத்தில் இருக்கிறாரா என தெரியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. அதிகார பசிக்கொண்ட கட்சிகளை வாக்காளர்கள் பலமுறை நிராகரித்துள்ளனர். மக்கள் எதிர்க்கட்சிகளை மீண்டும் மீண்டும் நிராகரிக்க வேண்டும். மக்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டவர்களும் சக ஊழியர்களின் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தியவர்களும் அவர்களின் உணர்வுகளை மதிக்காதவர்களும் நாடாளுமன்றத்தை ஆக்கிரமிக்க நினைக்கிறார்கள். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுகின்றனர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சீர்குலைக்க சில கட்சிகள் முயற்சிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக காங்கிரஸ் என்றுமே பேசியதில்லை என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி. இவர் நாடாளுமன்றத்துக்கு எத்தனை முறை வந்துள்ளார்? நாடாளுமன்றத்தில் எத்தனை விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்? எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறாரா? தான் பதில் சொல்ல வேண்டிய நாளில் மட்டும் வருகை தந்து தனது உரையை ஆற்றிவிட்டு செல்வதை மட்டுமே வழக்கமாக கொண்டவர் மோடி. இவர் நாடாளுமன்ற விவாதங்கள் பற்றி பேசலாமா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நாடாளுமன்றத்தில் திறந்த விவாதத்தை நடத்துவதற்கு எப்போதாவது அனுமதித்திருக்கிறாரா பிரதமர் மோடி? அப்படி ஒரு விவாதம் நடந்தபோது உட்கார்ந்து எதிர்க்கட்சிகளின் உரையை கேட்டுள்ளாரா? அதற்கு பதிலளித்துள்ளாரா? இல்லை. கேள்வி நேரத்தின் போது ஒரு நாள் கூட பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்ததில்லை. பொதுவாக நாடாளுமன்றங்கள் நடக்கும்போது பிரதமரோ அமைச்சர்களோ வெளிநாடு செல்ல மாட்டார்கள். அப்போதும் வெளிநாடு சென்றவர்தான் பிரதமர் மோடி. 2014ஆம் ஆண்டு பிரதமரானார் மோடி. 2018 வரையிலான 4 ஆண்டுகளில் 19 நாட்கள் மட்டுமே நாடாளுமன்றத்துக்கு மோடி வந்ததாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அவரை முறையாக நாடாளுமன்றத்துக்கு வரச்சொல்லி உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது இதுவரை இருந்த எந்த பிரதமரும் எதிர்கொள்ளாத கேள்வி என்று முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. மணிப்பூர் விவகாரத்தில் இவரை பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவே எதிர்க்கட்சிகள் இணைந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபையில் கொண்டு வந்தன. அதற்கு அவர் பேசித்தான் ஆக வேண்டும். அதனால் வேறு வழியின்றி பேசினார். இதுதான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மோடி காப்பாற்றும் லட்சணமாகும். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் அவர்தானே தவிர இந்தியா கூட்டணி கட்சிகள் அல்ல. 400 இடங்களை கைப்பற்றுவோம் என்று நாடாளுமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் சொன்னார் பிரதமர் மோடி. 370 இடங்களை பாஜக மட்டும் தனித்து கைப்பற்றும் என்றும் சொன்னார் பிரதமர் மோடி. அப்படி வென்று காட்டியிருக்கிறாரா? பாஜக 370 இடங்களை பெறவில்லை, 240 இடங்களை தான் பெற்றுள்ளது. பெரும்பான்மையை நிரூபிக்க 272 இடங்கள் இருக்க வேண்டும். அதற்கே 32 இடங்கள் தேவை. பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான 272ஐ விட 100 இடங்கள் அதிகமாக பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டார். அது நடக்கவில்லை. மக்கள் அவரை நிராகரித்து விட்டதாகத்தானே பொருள். பாஜக கூட்டணியானது 400 இடங்களை பிடிக்கும் என்று சொன்னார் பிரதமர் மோடி. இன்று பாஜக கூட்டணியானது 292 இடங்களைத்தான் பிடிக்க முடிந்துள்ளது. 300ஐ கூட தொட முடியவில்லை. மக்கள் அவரை நிராகரித்து விட்டார்கள் என்றுதானே பொருள் என்று முரசொலி வினவியுள்ளது. ஒடிசா, ஆந்திரா ஆகிய 2 சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்தாமல் இருந்திருந்தால் அங்கும் நிலைமைகள் மாறியிருக்கும். மாநில ஆட்சியை மாற்ற நினைத்தவர் கோபம் நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலித்து விட்டது. பீகார், கர்நாடகாவில் 10 இடங்கள் குறைந்திருந்தால் நிலைமை மாறி இருக்கும். 210க்கு பாஜக இறங்கி இருக்கும். 370 இடங்களை கைப்பற்றி இந்திய ஜனநாயக கட்டமைப்பை நாசப்படுத்த நினைத்திருந்தார் மோடி. 400 கிடைத்தால்தான் நாம் நினைத்ததை செய்ய முடியும் என்று முழங்கினார் மோடி. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி சர்வாதிகார தன்மை கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க நினைத்தார். பாஜக ஆட்சிக்கு வந்ததும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் என்று பாஜக எம்பி இந்த தேர்தலில் பரப்புரை செய்தார். 400 இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று பிரதமர் மோடி ஏன் சொல்கிறார் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று பாஜக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான அனந்தகுமார் சொன்னார். அது எதையும் செய்ய முடியாத வகையில் மோடியை மக்கள் நிராகரித்துள்ளார்கள் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக கடவுளின் அவதாரமாக தன்னை காட்டிக்கொண்டவர் தேர்தல் முடிந்ததும் கூட்டணி குழந்தையாக மாறினாரே ஏன்? மக்களவை தேர்தலில் அடைந்த வெற்றிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றாரே ஏன்? மக்கள் நிராகரித்ததுதானே. மோடி சொந்த பலத்தால் பிரதமராக இருக்கவில்லை. நிதிஷ்குமார், சந்திரபாபு ஆகிய இருவரது தயவால்தான் பிரதமராக இருக்கிறார். அதனை உணர்ந்து சவால் விட வேண்டும் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது.